அனைவருக்கும் வணக்கங்கள் உரித்தாகட்டும். நல்ல வளமும் பலமும் பண பலமும் இருந்தால் இக்காலத்தில் எதையும் சாதிக்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் பல பேருக்கு எழுந்திருக்கும். ஆனா ஒரு விஷயத்த பாருங்க, இடது கையால ஏன்பா கொடுக்கிற, இடது கையால ஏன்பா செய்யற, இந்த இடது கையில இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு பல விஷயங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்போம். இப்ப இந்த இடது கையில செய்யக்கூடாது, இடது கையில செய்யக்கூடாது என்பது பல விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப சில பேர் பாருங்க, இன்னைக்கு 100க்கு 70 விழுக்காடு எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை, வரவுக்கு மீறிய செலவுகள், எவ்வளவு வந்தாலும் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது பணம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு 70 விழுக்காடு இருக்குது இல்லையா? இது இல்லாம இருக்கவே முடியாது. யார கேளுங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா பணம் எங்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி நிறைய பேரை கேளுங்க, கொடுத்த பணம் திரும்பி வர மாட்டேங்குது. இன்னும் சில பேரை கேளுங்க, கொடுத்தாலே பிரச்சனை வருது. இன்னும் சில பேரை கேளுங்க, கடன் வாங்கி கொண்டே இருக்கிறேன், அது ஒரு முடிவுக்கு வர பாடில்லை. இப்படி பல விதத்தில் பணத்தால் பிரச்சனைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். இது ஏன் தெரியுமா? கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. பணம் எண்ணுவது என்பது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ இடது கையில் பணத்தை வைத்துக் கொண்டு நாம் எண்ணுகிறது வலது கையை வச்சு. இடது கையில தள்ளுவோம், வலது கையில பிடிப்போம். இப்படிதானே நாம் பணத்தை எண்ணுகின்றோம், எப்படி எண்ணினாலும் சரி. அப்போ இடது கையில் பணம் வைக்கின்ற பொழுது மறைமுகமாக தோஷம் உண்டதாம். அது என்ன? யசதோஷம் என்றே சொல்லுகிறார்கள். இது சாஸ்திர விகிதாச்சாரத்தில் இருக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இடது கையை வைத்து நாம் எண்ணுவதினால்தான் அந்த பணம் நிறைய விரயங்களை கொடுக்கிறதாம், சேராமல் தடுக்கிறதாம். இதுக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. சரி சுவாமி, இப்படி பணம் தங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலிலே பணம் எப்படி எண்ணுகின்ற சூழ்நிலை வந்தாலும் கையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு இடது கையில் பணத்தை விற்க போகுவதற்கு முன்பாக, பணத்தை வைக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி மேலிருந்து, இங்க நல்லா பாத்துக்கோங்க, மேலிருந்து உள்நோக்கி ஓம் 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 என்று 3 முறை ஓதி, அதில் வெறும் கையில் 3 முறை ஊதி பிறகு பணத்தை வைக்க வேண்டும். வைத்த பிறகு வலது கையை கொண்டு எண்ணும் தருணத்தில் 3 முறை ஓம் ஓம் என்று சொல்ல வேண்டும். பிறகு எண்ண வேண்டும். இப்படி எண்ணி முடித்ததும் மீண்டும் 3 முறை ஓம் ஓம் என்று சொல்லி நாம் பையிலோ எங்கு வைப்போமோ அங்கு வைக்க வேண்டும். இதை நீங்க கரெக்டா கடைபிடிச்சு பாருங்க, கண்டிப்பா விரயம் குறைஞ்சிடும். இது ஆணித்தரமான அனுபவபூர்வமான